உலகத்தில் நவீன நாடகங்களை நிகழ்த்திய புதிய நாடகத்திற்கான சங்கம் என்ற தமிழ் நாடக குழுவில் உறுப்பினராக எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் இருந்திருக்கிறார். அதன் பின்பு தெலுங்கு மற்றும் ஆங்கில படங்களை தமிழில் டப்பிங் செய்தும் வந்திருக்கிறார். ஒரு நாடக கலைஞராக இருந்த எம்.எஸ். பாஸ்கர் கடந்த 1987ஆம் ஆண்டு வெளியான திருமதி ஒரு வெகுமதி என்ற திரைப்படத்துல சின்ன வேடத்துல நடித்து தமிழ் சினிமாவில் ஒரு அறிமுகமானார். 90களில் சிறிய வேடங்களில் நடித்து வந்த எம்.எஸ். பாஸ்கருக்கு எங்கள் அண்ணா திரைப்படம் திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. எம்.எஸ். பாஸ்கர் மொழி படத்துல ரொம்ப சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதையும், 2017ஆம் ஆண்டு வெளிவந்த 8 தோட்டாக்கள் படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதையும் வென்றிருக்கிறார். எம்.எஸ். பாஸ்கர் ஷீலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறாங்க. எம்.எஸ். பாஸ்கரின் மகள் ஐஸ்வர்யா பல முன்னணி ஹீரோயின்களுக்கு டப்பிங் கலைஞராக இருக்கிறார். எம்.எஸ். பாஸ்கரின் மகன் ஆதித்யா பாஸ்கர் 96 படத்துல விஜய் சேதுபதியின் இளம் வயது கதாபாத்திரத்துல நடித்து அசத்தி